தொழில் முனைவோர் அனைவருக்கும் வணக்கம். நம்மளோட சேனல் தொழில் முனைவோருக்காக மட்டுமே தொடங்கப்பட்ட சேனல். இந்த சேனலில் எந்த மாதிரியான தொழில் பண்ணலாம், எந்த மாதிரியான தொழில் பண்ணால் நல்ல லாபம் தரும்னு சொல்லி நிறையா வீடியோ போட்டிருக்கோம். மறக்காமல் பாருங்கள். நம்மளோட சேனல் இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்குவோம். இன்றைக்கி வந்து கேஸ் ஏஜென்சி பிஸ்னஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். கேஸ் ஏஜென்சி அப்படிங்கிறது ரொம்ப லாபம் தரக்கூடிய தொழில் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். இந்த கேஸ் ஆகட்டும், பெட்ரோல் ஆகட்டும், இந்த ரெண்டு இதில் வரக்கூடிய லாபம் வந்து எந்த ஒரு தொழிலையுமே வராது. அவ்வளோ லாபம் தரக்கூடிய பிஸ்னஸ். இந்த பிஸ்னஸ்க்கு என்னென்ன வேணும், எந்த மாதிரி எங்கே போய் அப்ளை பண்ணுறது, எந்தெந்த மாதிரி ரெக்யூமெண்ட்ஸ் வேணும் அப்படிங்கிறத பற்றி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். பர்மனெண்ட் கஸ்டமர் கேஸ் ஏஜென்சி அப்படின்னு பார்த்திங்கன்னா பர்மனெண்ட்டாக வருவாங்க. ஒரு டைம் உங்களுக்கு கஸ்டமர் ஆகிட்டாங்கன்னா தொடர்ந்து மாதம் வந்துகிட்டே இருப்பாங்க. ரொம்பவுமே ஹை இன்கம், ஷார்ட் டைமில் நம்ம போட்ட காசு எடுக்கக்கூடிய ஒரு நல்ல பிஸ்னஸ் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த கேஸ் ஏஜென்சி. இப்போ கேஸில் பார்த்திங்கன்னா டொமஸ்டிக் கேஸ் அப்படின்னு சொல்லுவோம், கமர்ஷியல், அப்புறம் அவுட் சைடுன்னு சொல்லுவோம். டொமஸ்டிக் அப்படின்னா நம்ம வீடுகளுக்கு இப்போ நம்ம பயன்படுத்திக்கிற வீட்டில் பயன்படுத்திருக்கிற கேஸ் எல்லாமே வந்து டொமஸ்டிக் அப்படின்னு சொல்லுவோம். இதில் வந்து ஒரு கேஸுக்கு 70 ரூபாலேருந்து 90 ரூபா வரைக்கும் நம்மளுக்கு லாபம் தரும். மார்ஜின் அப்படின்னு பார்த்திங்கன்னா 70லேருந்து 90 வரைக்கும் வரும். கமர்ஷியல் அப்படிங்கும்போது நம்ம இந்த கடைகளுக்கு, ஹோட்டலுக்கு, மெஸ்ஸு, கேன்டீன் இந்த மாதிரி கொடுக்குறதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா 120லேருந்து 140 ரூபா வரைக்கும் லாபம். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ஒரு கேஸுக்கு அதே அவுட் சைடு பிளாக்ல அவங்ககிட்ட எந்த டாக்குமெண்ட் இருக்காது. இப்போ பார்த்திங்கன்னா ஒரு கல்யாணத்துக்கு, விசேஷங்களுக்கெல்லாம் கேஸ் வந்து 10-15 வாங்கிட்டு போவாங்க. அவங்ககிட்ட எந்த டாக்குமெண்ட் இருக்காது. நம்ம அப்படி பிளாக்ல விற்கிறப்போ அப்படின்னு பார்த்திங்கன்னா 200 ரூபாய்க்கு மேலே வந்து லாபம் தரக்கூடிய ஒரு நல்ல பிஸ்னஸ் தான். இப்போது எக்ஸாம்பிளுக்கு நம்ம ஊரில் 200 குடும்பங்கள் இருக்குது அப்படின்னா நம்ம ஒரு 500 குடும்பம் நம்ம கஸ்டமராக இருந்தாங்கனாலே நீங்கள் கணக்கு போட்டு பார்த்துக்கோங்க எவ்வளோ இன்கம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ அதுக்கு என்னென்ன தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு இந்தியன் சிட்டிசனாக இருக்கணும். அது 10வது கண்டிப்பாக 10வது பாஸ் பண்ணியிருக்கணும். அது வயசு வந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏஜ் வந்து 21லேருந்து 45 வருஷத்துக்குள்ளே இருக்கணும். அவங்க இருந்தால் மட்டும்தான் கேஸ் ஏஜென்சி அவங்களால ஓப்பன் பண்ண முடியும். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இது கவர்மெண்ட் சம்மந்தப்பட்டதுங்கிறனால நிறையா ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்குது. நீங்கள் அந்த இடம் வந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த குடோன் வந்து நீங்கள் உங்களோட ஓன் லேண்டாக இருக்கணும். அதே மாதிரி அந்த லேண்டில் எந்த ஒரு டெலிஃபோன் பைப் லைனோ இல்லை ட்ரைனேஜோ எந்த ஒரு பைப் லைன் கீழே எதுவுமே இருக்கக்கூடாது. பிளெயின் லேண்டாக இருக்கணும். அந்த குடோன் வந்து பார்த்திங்கன்னா மினிமம் வந்து 5000 கேஜி சிலிண்டர் வைக்கிற அளவுக்காவது பெருசாக இருக்கணும். எக்ஸாம்பிள் 30x30 அடிக்கு இருந்தால் நல்லதுன்னு நினைக்கிறேன். நல்லது. செக்யூரிட்டி டெபாசிட் வந்து 2 லட்ச ரூபா வரைக்கும் கட்ட வேண்டி வரும். அதில் வந்து 1.8 லட்சத்தை வந்து நீங்கள் ரிட்டர்ன் வந்து கொடுத்துருவாங்க. 20,000 வந்து சார்ஜஸ் வாங்கிக்குவாங்க. இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு பார்த்திங்கன்னா 20லேருந்து 25 லட்ச ரூபாக்குள்ளே நம்மளுக்கு அமௌண்ட் வந்து தேவைப்படும். அதே மாதிரி நம்ம எப்போவுமே நம்ம அக்கௌண்ட்டில் வந்து 1 லட்சத்துலேருந்து 2 லட்ச ரூபா வரைக்கும் இருந்துகிட்டே இருக்கணும். ஏன்னா ஒவ்வொரு டைமும் சிலிண்டர் வரப்போ நம்ம அது அமௌண்ட் பே பண்ணுற மாதிரி இருக்கும். என்னதான் இருந்தாலும் இதில் வந்து ரெகுலராக நம்மளுக்கு ஒரு கஸ்டமர் அப்படின்னு பிடிச்சிட்டோம்னா நம்மளுக்கு ரெகுலராக வந்துகிட்டே இருப்பாங்க. இப்போ ஒரு கல்யாணம் ஆகட்டும், ஒரு வீடுகளுக்காகட்டும், வீடுகளில் மாதத்துக்கு ஒரு சிலிண்டராக யூஸ் பண்ணுவாங்க. இப்போ நம்மளுக்கு 500 கஸ்டமர் இருக்காங்கன்னா 500 சிலிண்டர் மாதத்துக்கு போகும். அதே மாதிரி கடைகள், ஹோட்டலு, மெஸ்ஸு, கேன்டீன் இந்த மாதிரியான இது பிடிச்சிட்டோம் அப்படின்னா அதில் ரொம்ப லாபம் வரக்கூடிய பிஸ்னஸ் அப்படின்னு பார்க்கலாம். கேஸ் சிலிண்டர் பிஸ்னஸுக்கு ரொம்ப லாபம் தரக்கூடிய ஒரு பிஸ்னஸ். இது மூலமாக நல்லா லாபம் சம்பாதிக்க முடியும். அது நீங்கள் எங்கே போய் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி நீங்கள் எந்த ஒரு 3-4-5 கேஸ் வந்து நம்மளுக்கு நல்லா தெரிஞ்சது. ஹெச்பி பார்த்திங்கன்னா பாரத், இண்டானு, சூப்பர் கேஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது. இந்த இதெல்லாமே வந்து தெரிஞ்ச கம்பெனிகள். அதோட வெப்சைட்டுகளை போய்ட்டு நீங்கள் அப்ளை பண்ணி வாங்கிக்க முடியும். அவங்க வந்து உங்களோட இடம் எல்லாமே செக் பண்ணிவிட்டு வெரிஃபை பண்ணி உங்களுக்கு கொடுத்துருவாங்க. அல்லது ஒவ்வொரு மாவட்டங்களையுமே அந்த ஹெட் ஆஃபீஸ் இருக்கும், அங்கே போயிட்டிங்கன்னா அவங்களுக்கு கீழே நீங்கள் சப் பிரான்ச்சை நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கலாம். இதில் வந்து மார்ஜின் கம்மியாக தான் வரும். நீங்களாவே தனியாக ஓப்பன் பண்ணுறப்போ உங்களுக்கு வந்து நல்ல இன்கம் வரக்கூடிய ஒரு நல்ல பிஸ்னஸ். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா இந்த வீடியோ லைக் பண்ணிவிட்டு அப்படியே கீழே இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே நம்மளோட சேனல் இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இதே மாதிரி வேறு ஏதாவது ஒரு தொழிலை பற்றின சந்தேகங்கள் இருந்தாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அந்த வீடியோ உங்களுக்கு கூடிய சீக்கிரம் போடுறேன். நன்றி, வணக்கம்.